ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் கூப்பிட்டு போது கூட கேப்டன் உறுதியான முடிவை எடுத்தார். குழப்பத்தில் இருக்காரு, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்காரு என்று எழுதப்பட்டது ஊடகங்கள் தான். கேப்டன் என்னைக்குமே தெளிவாக தான் இருக்கிறார். இன்னைக்கு காலையில அண்ணன் வைகோ அவர்கள் கூட சென்னை ஏர்போர்ட்ல சொன்னாராம், 500 கோடியும் 80 சீட்டுக்கும் திமுக பேரம் பேசியது என்று நான் பத்திரிகை வாயிலாக படித்த செய்தியை சொல்கிறேன் என்று பிரஸ்ட சொல்லிட்டு கிளம்புறார். கொஞ்ச நேரத்துல நான் வரேன், அதாவது இந்த மீட்டிங்காக. அப்ப என்கிட்ட பிரஸ் கேக்குறாங்க, நீங்க இப்ப அண்ணன் வைகோ அப்படி சொன்னாரு, இந்த மாதிரி 500 கோடி 80 சீட்டும் உங்களுக்கு பேரம் பேசப்பட்டது. நான் சொன்னேன், பத்திரிகைக்காரர்களை பத்தி கேப்டனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம கழக தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும். கூட்டணி சேர்ற வரைக்கும் கூட்டணி சேரலம்பாங்க. சேர்ந்த பிறகு எப்படி பிரிச்சு விடணும்னே தான் பார்ப்பாங்க. இதுதான் அவர்களுடைய முதல் வேலையை. அதனால எதையாவது சொல்லி இந்த கூட்டணியை பிரிச்சிடலாம் அப்படின்னு யாராவது கனவு கண்டால் அது வெறும் பகல் கனவாக போகுமே ஒழிய இந்த கூட்டணியை பிரிக்கக்கூடிய யாருக்குமே அதிகாரம் இல்லை. நிச்சயம் அது நடக்க போவதும் இல்லை. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் ஆதரவோடு இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் நிச்சயமாக 2016 ஆட்சியை பிடிக்கும். தமிழகத்தில் திருப்புமணியை உருவாக்கும் வண்ணம் ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக பதிய வைக்க விரும்புகிறேன். விஜயகாந்த் அணி அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு இது வேற ஒரு ட்விஸ்ட். அண்ணன் வைகோ தான் தெளிவா சொல்லியிருக்காருல. இன்னைக்கு ஒரு வில்லேஜ்ல நம்ம போய் சொல்லும்போது விஜயகாந்த் அணினா எல்லாருக்கும் ஈஸியா புரியும். அதனால இன்னைக்கு அவர் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதுனால விஜயகாந்த் அணி என்று அவரே சொன்னார். இதுல என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம்? கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமே எதுவுமே பிரச்சனை இல்லையா? பத்திரிகையாளர்களுக்கு அதுல என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியவில்லை. என்னென்னமோ எழுதுனீங்க புக்ல, பேப்பர்ல, பேரம் படியில, சீட்டு படியில, பேரம்னா என்ன என்னென்னமோ எழுதுனீங்க. நான் மகளிர் பொதுக்கூட்டத்திலேயே அதுக்கு கண்டனமும் நான் தெரிவிச்சேன். அப்புறம் உடனே பேரம்னா என்ன மீனிங் தெரியல இவங்க சொல்றாங்க என்று நமக்கென்று சில பத்திரிகைகள் இருக்கிறது, அவங்க எழுதுனாங்க கமெண்ட் பண்ணி. நான் உண்மையை இப்போ சொல்லுவா, உண்மையே தான், பேரம் படியில தான். அதனாலதான் கேப்டன் போல. சரியா? இப்ப என்ன எழுதுறீங்கன்னு பாப்போம். என்ன பேரம் பேசினார் தெரியுமா கேப்டன்? தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும், என்னுடைய மக்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அதே போல இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றணும், இங்க மணல் கொள்ளை, டாஸ்மாக் கடைகளை மூடணும், அது மட்டும் இல்லை கனிம வள கொள்ளைகளை தடுக்கணும், என்னுடைய விவசாயிகள் இன்னைக்கு வறுமையில கண்ணீரும் கம்பளையுமாக அவதிப்படக்கூடிய அத்தனை விவசாயிகளையும் முதலாளியாக மாற்றணும் என்று இது போல பல கண்டிஷன் வச்சார். இதுக்கு அந்த 2 கட்சி ஒத்து வருமா? வராது. கேப்டன் காசுக்கு வாங்கிடலாம், சீட்டுக்கு படைய வச்சிடலாம் யாராவது நினைச்சிருந்தீங்க என்றால் அது முற்றிலும் பொய் என்பதை இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி மூலம் நமது கூட்டணியை உருவாக்கி கேப்டன் இன்னைக்கு தங்கமான மனிதர். அதாவது என்ன சொல்வாங்க, துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரமே இல்லை. சொக்க தங்கம் கேப்டன் என்பதை நிரூபித்திருக்கிறார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக லஞ்சம் ஊழல் இல்லாத தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சியை நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம். ஒத்த கருத்து இருக்கும், நல்ல தலைவர்களும் நல்ல கட்சிகளும் கேப்டன் கூட பேசலாம் என்று நான் என்னுடைய உரையை இறுதி செய்தேன். அதுபோல அதற்கு பிறகு நல்ல தலைவர்களும் ஊழலே இல்லாத நல்ல கட்சி தலைவர்களும் ஆகிய இந்த மக்கள் நல கூட்டணி கேப்டனை தேடி நிச்சயமாக நாம கரமோடு கரம் சேர்ப்போம், ஒரு நல்ல கூட்டணியை அமைப்போம் என்று கேட்டாங்க. எத்தனை பேர் கூட்டாலும் கேப்டன் மக்கள் நல கூட்டணியை ஆதரிச்சு ஒரு நல்லவர்களோடு நாம துணை நிற்கணும், நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கணும், லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை நாம கொண்டு வர வேண்டும் என்று உறுதியாக கேப்டன் இருந்தார். இந்த ஆட்சி செய்த திமுக அதிமுகவை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டிய நேரம் தமிழகத்தில் வந்துருச்சு. அதனால
அம்மாக்கு ஓட்டு போட்டாச்சு, ஐயாக்கு ஓட்டு போட்டாச்சு. உங்க அண்ணனுக்கு வாய்ப்பை தாருங்கள், கேப்டனை வெற்றி பெற செய்யுங்கள். அதன் மூலம் தமிழக அரசியலில் திருப்புமணியை நிச்சயமாக நம்மால் உருவாக்க முடியும். எனவே இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று இன்று நல்லவர்களாக பாண்டவர் அணி ஆகிய நமது கேப்டன் அணிக்கு நீங்கள் அனைவரும் வாய்ப்பு தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லோருமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஜெயலலிதாவில் இருந்து கிளை கழக செயலாளர் வரைக்கும் ஆட்சியில இருந்தவங்க கிட்டையும் ஏற்கனவே ஆட்சி செய்து 2G லஞ்ச ஊழல் எல்லா ஊழல் செஞ்ச திமுக கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், தேர்தல் நேரத்தில் வர்றப்ப மட்டும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லி வந்து உங்க எல்லாரும் ஏமாத்த போறாங்க. வாங்கிக்கிறீங்களா? ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுறீங்களா? வாங்குங்க, நிச்சயம் நீங்க எல்லாரும் வாங்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். மேக்சிமம் நானும் எல்லா தேர்தலும் பார்த்துட்டு தான் பேசுறேன். இந்த 10 வருஷமா சட்டமன்ற தேர்தல் இருந்து பாராளுமன்ற தேர்தல் இருந்து ஒவ்வொரு இடைத்தேர்தல் முதல் கொண்டு உள்ளாட்சி தேர்தல் முதல் கொண்டு அத்தனை தேர்தலையும் நேரடியாக பார்த்த பிறகுதான் நாங்க இத பேசுறோம். எங்கேயுமே ஓட்டுக்கு காசு கொடுக்காம இலவசம் கொடுக்காம இந்த ரெண்டு கட்சி ஆட்சியை பிடிக்க சொல்லுங்க பாப்போம். முடியுமா அவங்களால? படத்தை கொடுக்கிறோம், மூக்குத்தி கொடுக்கிறோம், மிக்சி கொடுக்கிறோம், கிரைண்டர் கொடுக்கிறோம், ஃபேனை கொடுக்கிறோம், டிவி கொடுக்கிறோம் இலவசம். ஆனா இதனால யாருக்காவது பலன் இருக்கா? எல்லாமே காயலா கடைக்கு தான் போயிருக்கு. ஆனா இதுல மக்களுடைய வரிப்படம் பல ஆயிரம் கோடி இன்னைக்கு வேஸ்ட் ஆயிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கங்க. மேக்சிமம் எவ்வளவு கொடுப்பாங்க? 500 ரூபாய், 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கா இல்ல ஃபேமிலிக்கா? ஒரு ஆளுக்கு 3000. ஏடிஎம்கே, டிஎம்கே 2000. கரெக்டா அவங்க சொல்ற கணக்கு? தப்பா? கரெக்டா? சரி, 3000 ஒரு ஆளுக்குன்னா 5 பேர் இருந்தா 15000 வருதா? கரெக்டா வந்துருதா? வந்துருதா? ரேஷன் கடைக்கு ஒருத்தருக்கு 3000னா 5 பேர் இருந்தா 15000 வந்துருதா? கரெக்டா? நான் ஏன் சொல்றேன், ஓட்டு காசு கொடுத்தா வாங்கலாம், வேணான்னு சொன்னா நீங்க யாராவது வாங்காம இருக்க போறீங்களா? நிச்சயமா இருக்க போறது கிடையாது. வாங்குங்க. ஆனா நீங்க கொடுக்கிற 3000 ரூபாய் நிச்சயமாக 5 வருஷத்திற்கு எங்களுக்கு பத்தாது. மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, பால் கட்டணம் உயர்ந்துருச்சு, பஸ் கட்டணம் உயர்ந்துருச்சு. இன்னைக்கு சாலை வசதிகள் இல்ல, படிச்ச எங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. குடி தண்ணீருக்கு நாங்க இவ்வளவு செலவு பண்றோம். தரமான குடி தண்ணீர் இல்லாதனால ஆஸ்பத்திரிக்கு நாங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. மேடு பள்ளத்துல டிரைவ் பண்றதுனால எங்களுடைய வெஹிக்கிள்ஸ் மெயின்டெனன்ஸ் இவ்வளவு ஆயிருக்கு. அப்படின்னு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1 லட்சம் ரூபாவாவது அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்க வாக்குகளை வாங்கட்டும். இதுதான் உண்மை. சும்மா இவங்க கொள்ளடிச்சு சேர்த்து வச்சு தேர்தல் நேரம் மட்டும் வரும் பொழுது ஓட்டுக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தி 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 மக்களையும் முன்னேற்றல, நாட்டையும் முன்னேற்றல. அவங்க மட்டும்தான் செல்வ செழிப்பா இன்னைக்கு ஹெலிகாப்டர்லயும் இன்னைக்கு ஃபாரின் முழுக்க சொத்துக்களை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்குன்னு யாரு இருக்கா, எனக்குன்னு யாருமே இல்ல, குடும்பம் இல்ல, எனக்கு எல்லாமே நீங்க தான் வாட்ஸ்அப்ல பொய்யா நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு மக்கள் பூரா சிரிச்சிட்டு இருக்காங்க. தோழி இருக்காங்க, தோழி குடும்பத்துக்காரங்க இருக்காங்க. நான் ஏக சொல்றேன்னா, இன்னைக்கு யாருமே இல்லைன்னா உங்களுக்கு கொடநாடுல எதுக்கு பங்களா? எதுக்கு போயஸ் கார்டன்ல பங்களா? சிறுதாவூர்ல எதுக்கு உங்களுக்கு பங்களா? இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சொத்து உங்களுக்கு எதுக்கு? எம்ஜிஆர் வாழ்ந்தார்ல, மக்களுக்காக வாழ்ந்துட்டு போனாரா? உங்களுக்கு யாரும் இல்ல, மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க. போறப்ப என்னத்தை கொண்டு போக போறோம்? ஒண்ணும் கிடையாது. வாழ்ந்தா மக்களுக்காக வாழ்ந்தோம் சரித்திரத்தையாவது படிச்சுட்டு போலாமே. அதனால வீணா இந்த மாதிரி டயலாக் பேசுறத விட்டுட்டு உறுதியாக மக்களுக்கு ஓட்டுக்கு இனிமே காசு கொடுக்க வந்தார். உறுதியா நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு நீங்க கேட்டு உண்மையா வாங்கணும். கேட்பீங்களா? கேட்பீர்களா? தைரியமா கேட்பீங்களா? ஜெயலலிதா செய்வீர்களான்னு கேட்டாங்க. நான் கேள்றேன், உறுதியா தைரியமா நீங்க கேட்கணும். ஏன்னா 5 வருஷத்துக்கான காசு, சும்மா ஒரு நாள் காசு கிடையாது அவங்க உங்களுக்கு கொடுக்க போறது. ஜெயலலிதாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், ஒரு ஓட்டுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான்
அந்த 5 வருஷத்துல ஏதோ ஒரு சின்ன செலவு உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். நான் சொன்ன எல்லாமே கரெக்டா இல்லையா? அதனால புரிஞ்சுக்கங்க, உங்களை ஏமாத்த தான் வர்றாங்க. உங்க வாக்குகளை வாங்கி வாங்கி நாட்டையும் மக்களையும் சுரண்ட வர. ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.